சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா பக்காவான வீடுகளுங்க. இமிடியேட்டா யாராவது வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியால பாருங்க, ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வீடுகள் தான். எங்க பார்த்தாலுமே வீடுகளாவே இருக்கும். இதெல்லாம் ரெசிடென்ஷியல் தான். ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடுகளுக்கு மத்தியிலே எங்க திரும்பினாலும் வீடு தான். நம்ம சைட்டுக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாவே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இது எல்லாமே வீடு கட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொரு 3 மாசம் தான் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா வீடு கட்டி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வீடுகள் தான் ஃபுல்லா சுத்தி காம்பவுண்ட் சோரோட நல்ல கேட்டட் கம்யூனிட்டியா. உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இப்போ இந்த இது வந்து பேஸ்மெண்ட் போட்டு அடுத்து வீடு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சைட்டுங்க. இந்த மாதிரியான சைட்டெல்லாம் எப்பவுமே வந்து கிடைக்காது. நல்ல நீட்டான சைட்டு, அருமையான சைட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 900 மீட்டர் தான். நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கூட வந்துடலாம். வரும்போதும் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் வீடுகளாகவே இருக்கக்கூடிய ஊருக்குள்ளேயே, திருநின்றவூர் ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா யாராவது வந்து இடம் தேடிட்டு இருக்கீங்க. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, நல்ல பக்கத்தில் ரெசிடென்ஷியலாக இருக்கணும். மேலேருந்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் வீடுகளாகவே தெரியணும். வீடுகளுக்குள்ள ஊருக்குள்ளேயே யாராவது வீடு கட்டிட்டு வரணும். அதுவும் நம்ம பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சைட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே பாருங்க, நல்லா பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு 30 ஃபீட் ரோடாவே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இது இப்போ டெவலப்மெண்ட்டில் இருக்குங்க. இது இப்போ தான் போட்டிருக்காங்க. 2-3 நாள் தான் ஆகுது போல இருக்கு. அதனால அந்த தண்ணி விடுறதுக்காக சிமெண்ட் ரோடு போட்டு நம்ம வீடு கட்டினா தண்ணி விடுங்களா, அதுக்காக விட்டுருக்க தண்ணி தான் இந்த தண்ணி. அருமையான ஒரு இடம், மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து சிஎம்டி லிமிட்டுக்குள்ள இருக்கு. இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி லிமிட் தான். இந்த ஃபுல் லேஅவுட்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா 12 தான் சொன்னாங்க. அதில் 4 வந்து புக்கிங் ஆயிடுச்சு. புக்கிங் ஆனதில் வீடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 8 பிளாட் மட்டும் தான் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு லேஅவுட். மிஸ் பண்ணாதீங்க மக்களே. இப்போ திருநின்றவூர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட். உங்களுக்கு கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. இந்த பக்கம் புதுசாக போடுற ஒரு அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பட்டாபிராம் டைடல் பார்க் இருக்கு. எல்லாமே டெவலப்மெண்ட் வந்து இருக்கு. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ப்ரொபோசலும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இங்கே இருக்கு. மெட்ரோவும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து நீங்கள் வந்து மெட்ரோவை பார்த்தீங்கன்னா திருநின்றவூர் வரைக்கும் உங்களுக்கு பார்க்க முடியும். ஏன்னா பட்டாபிராம் டைடல் பார்க் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு லேஅவுட் தான் இப்போ பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லேஅவுட்டுங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான லேஅவுட். எனக்கு பேக்ரவுண்டில் பாருங்க, ஃபுல்லாக வீடுகளாகவே இருக்கு. அண்ணனை பார்க்கும்போது எனக்கு அதான் தெரியும், ஃபுல்லாக ரெசிடென்ஸாக தான் கொடுப்பாரு. எப்பவுமே பின்னாடி வீடு இதோட ஒரு 4வது சைட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே வீடு தான். சைட்டோட அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வீடு தான். இமீடியட்டா வீடு கட்டுறவங்க யாரா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். சூப்பர்ண்ணே. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. எங்க இருக்கோம், என்ன பண்ற போறோம், லொகேஷன் எல்லாத்தையும் சொல்லிடலாம்ண்ணா. ஸோ நான் தான் வந்து இன்னொரு கைக்குலிக்கலாம். ஓகேண்ணா. ஸோ நான் வந்து ஏஆர் என்டர்பிரைஸஸோட ப்ரொப்ரேட்டர். நம்ம தான் எட்வின் பிரபேனோட நேம். சூப்பர்ண்ணா. இது நம்மளோட ஓன் சைட், கிரீன் சிட்டின்னு பேர் வச்சிருக்கோம். சூப்பர். இது ஆமா கிரீன் சிட்டி. இது எங்க இருக்கு அப்படின்னா திருநின்றவூர்ல இருந்து கரெக்டா திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டா ஒரு 900 மீட்டர். அவ்வளவுதான். ஆமா. அதாவது நிறைய பேர் வந்து திருநின்றவூர் ஸ்டேஷன் பக்கத்திலே இடம் வேணுமான்னு தேடிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு தான் அந்த சைட்டு. ஏன்னா இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ரொம்ப சின்ன எக்ஸ்டென்ட். வெறும் 12 பிளாட் தான் போட்டிருக்கோம். அதுலயும் ஒரு 4 பிளாட் சோல்ட் அவுட் ஆயிருச்சு. 12 நாள் முடிஞ்சிருச்சு. 3 பிளாட் ரீஸ்டேஷன் ஆயிருச்சு. ஒரு பிளாட் வர வெள்ளிக்கிழமை ரீஸ்டேஷன் பண்ண போறோம். யாராலுமே கூட கட்ட ஆரம்பிச்சாங்க. உடனே வந்து முன்னாடியே இடம் வேணும், ஸ்டேஷன் பக்கத்துல இடம் வேணும்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா ஏன்னா கம்மியான யூனிட் தான் இருக்கு. சூப்பர். ஏன்னா அந்த அளவுக்கு பிரைம் லொகேஷன்ல தான் லேஅவுட் போட்டுருக்கோம். நம்ம நல்ல வீடுகள் இருக்கு. கண்டிப்பா சுத்தி நம்ம பார்த்தோம்னா நம்ம டைட்டில் ஆல்ரெடி கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா சுத்தி எங்க பார்த்தாலும் வீடு அப்படின்ற மாதிரி. நம்ம சைட் எல்லாமே பொதுவாக அப்படிதான் இருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க, புந்தமல்லி சைட்டும் பாத்திருப்பீங்க, மண்ணிவாக சைட்டும் பாத்திருக்கோம். அடுத்த இந்த திருநூறு சைட் இங்கே பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு சைட் போட்டோம். அங்கேயுமே ஃபுல்லா ரெசிடென்சியல் ஏரியால தான் பாத்தீங்கன்னா பக்காவான ஒரு சைட்டா தான் கொடுப்பாங்க. இங்கேயுமே பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு சைட்டுங்க. இமீடியட்டா வீடு கட்டலாம், அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சைட்டு. உள்ளேயுமே டெவலப்மெண்ட் எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஃபுல்லா உள்ள தண்ணி எல்லாமே இருக்குல்ல, இது என்னன்னா பாக்குறது 4 நாள் தான் ஆகுது. சிமெண்ட் ரோடு போட்டு 4 நாள் ஆகுது. கியூரிங்காக விட்ட தண்ணி தான் நமக்கு. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு ஃபுல்லா நல்லா உள்ளமே ஒய்டான ரோடு நல்லா. ஆமா, 30 ஃபீட் ரோடு தான். நம்ம வெறும் 12 பிளாட்ன்றதுக்காக நம்ம 20 அடி 16 அடி ரோடுலாம் போடலாம். ஏன்னா சில கம்பெனிஸ்லாம் அப்படிதான் போடுவாங்க. சின்ன எக்ஸ்டென்ட்னா 16 அடி ரோடு போட்டுருவாங்க, இல்ல 18 அடி ரோடு போட்டுருவாங்க, இல்ல 20 அடி ரோடுக்கு மேல போடவே மாட்டாங்க. நம்ம இதுல 30 ஃபீட் ரோடு போட்டுருக்கோம். 30 அடி ரோடு. அது நீங்க வந்து பார்த்தா கஸ்டமர் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிரும் உங்களுக்கு. அதே மாதிரி சுத்தி காம்பவுண்ட் போட்டுருக்கோம். சின்ன எக்ஸ்டென்ட்னாலும் காம்பவுண்ட் பக்காவா கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தான் போட்டுருக்கோம். ஆல்ரெடி வாங்கினவங்க வீடு கட்டிட்டாங்க. வீடியோல பார்த்தா தெரிஞ்சுட்டு இருக்கோம். இது பெருசா நம்ம காமிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா சின்ன எக்ஸ்டென்ட்னால ஒரே இடத்துல இருந்தே காமிச்சிடலாம். தெரியும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இபி லைன் இருக்கு. ஆமா, எல்லாமே உள்ள ஆல்ரெடி எடுத்து வந்தாச்சு. அதாவது ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்டேஷன் பக்கத்துல இடம் வேணும், எனக்கு சைட்ல இருந்து நடந்து போற தூரத்துல மார்க்கெட் வேணும், சூப்பர் மார்க்கெட் வேணும், ஹாஸ்பிட்டல்ஸ் வேணும், ஸ்கூல் வேணும், எல்லாம் வேணும்னா கண்டிப்பா இந்த சைட் ஆப்ட் ஆகும். ஏன்னா ஸ்டேஷன்ல இருந்து 900 மீட்டர். இங்க இருந்து சும்மா வெளியில நடந்து போனீங்கன்னா சூப்பர் மார்க்கெட், எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதாவது இந்த இடம் வந்து கரெக்டா திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல 900 மீட்டர். கோமதிபுரம்ன்றது திருவனந்தபுரம் கோமதிபுரம் எல்லாருக்குமே தெரியும். கோமதிபுரத்துல தான் அந்த சைட் இருக்கு. சரிங்களா? அதனால கோமதிபுரம் வந்து மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இங்க இருந்து சும்மா
வாக்கிங் அப்புறமா ஒரு 300 மீட்டர் நடந்து போனோம் அப்படின்னா எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துடலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நடந்தே போயிட்டு வந்துடலாம். ஸ்கூலும் கிரேஸ் பார்க் ஸ்கூல் பக்கத்துலயே தான் இருக்கு. சோ அதுவும் நடந்து போனாலே ஸ்கூலுக்கு போயிடலாம். ஓகே, நம்ம பழைய சைடு போட்டோம், அது பக்கத்துலயே இருக்கு. அதுக்கு என்ன மிஞ்சி போனா ஒரு 250 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். பக்கத்துல வேற என்ன ஸ்கூல் எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு? ஸ்கூல் நிறைய ஸ்கூல் இருக்கு. அப்படி இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, அது தானா ஆக்ஸ்போர்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. இங்க திருவனந்தபுரம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கூல் இருக்கு. அது இங்க பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கவர்மெண்ட் ஸ்கூல் வேணாலும் கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ல இருக்கு. அதை தாண்டிங்கன்னா ஜேஎம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, அப்புறம் சங்கரவத்தியால ஸ்கூல் இருக்கு. சோ சொல்லிட்டே போலாம், ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு. சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். இப்ப பயங்கர டெவலப்மென்ட். காலேஜஸ் எல்லாம் இந்த சரௌண்டிங்ல பாக்குறோம், எல்லாருக்குமே தெரியும் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். சூப்பர் சூப்பர். அதனால பெருசா சொல்லிக்க பக்கத்துல நியர்பைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த பெருமாள் கோயில், சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில், சிவன் கோயில், பெருமாள். அது நம்ம சைட்டை தாண்டி தான் போகணும். ஆக்சுவலா நம்ம ஸ்டேஷன்ல இருந்து ஆக்சுவலா நம்ம சைட் இருக்கிறதே பேரலல். ஓகே, மெயின் ரோட்ல இருந்து ஸ்டேஷன் ரைட் சைடுல இருக்கு, நம்ம சைடு லெஃப்ட் சைடுல இருக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர நம்ம டிஸ்டன்ஸ்னு இத சொல்லவே கூடாது. அதான் 900 மீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்றோம், அத சொல்லவே கூடாது. எல்லாம் பக்கத்துல வாக்கபிள் தான். அவ்வளவுதான், வாக்கபிள் தான் இருக்கு. நம்ம வாக்கபிள்ல கூட நம்ம போலாம். அந்த கோயில்களுக்கு எல்லாமே போயிடலாம். அது பாத்தீங்கன்னா ஃபேமஸான கோயில் உங்களுக்கு வந்து தெரியும். 108 திவ்ய தேசங்கள்ல ஒரு ஒன்னு இருக்கு. அது இல்லாம இருதலேஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம இருந்து அந்த கோயிலுக்கு வர்றாங்க. ஹார்ட் சம்பந்தமா உள்ள எல்லாருமே சரியாகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால எல்லாரும் தேடி வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன்ல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இங்க நம்ம இடம் வாங்கும்போது எந்த மாதிரி அப்ரிசியேஷன் இருக்கும்? இப்ப கரண்ட் மார்க்கெட் ரேட்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? இப்போ ஆக்சுவலா இன்னும் இதுவரைக்கும் திருவனந்தபுரம் வந்து பயங்கர பீக்ல தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா ஃபுல்லா வந்து நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா வீடுங்க இருக்க ஏரியால தான் போடுறோம். சோ அதுவே ஒரு அப்ரிசியேஷன் தான். இன்னொரு அப்கமிங் அப்ரிசியேஷன் என்னன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி ஹைவே, அதாவது 400 ஃபீட் ரோடு போட்டுட்டு இருக்காங்க இந்த லைன்ல போட்டு. ஆமா, நீங்க அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம திருவனந்தபுரம் ஜங்ஷன்லாம் ஃபுல்லா உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு அப்படியே நேரா வந்து திருப்பதி ஹைவேவா மாத்துறாங்க. அது ஆமா, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த பாக்க ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒர்க் நடந்துருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஜங்ஷன் போடும், திருவனந்தபுரம் ஜங்ஷன் மட்டும் தான் வந்து இருக்காங்க. அதாவது லெட்டர்லாம் 2 டைம் கொடுத்துட்டாங்க, ஓபன் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் அது ஒரு டெவலப்மெண்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்டாவரம் டைட்டில் பார்க் ஆல்ரெடி வந்துருச்சு, அதை ஓபன் பண்ணிடுவாங்க. ஓபன் பண்ணிட்டாங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரேட் ஏறிடுச்சு, எல்லாமே பயங்கரமா வந்து ஏறி. அதுக்கு அப்புறம் தான் சொல்ல போனா கொஞ்சம் ரேட் ஏறிடுச்சு பயங்கரமா. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெமிலிச்சேரி வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஜியோ பாஸ் பண்ணியாச்சு, அமௌண்ட் ஒதுக்கியாச்சு. 9,933, அதாவது 9933 crores வந்து ஒதுக்கிட்டாங்க. நெமிலிச்சேரி வரைக்கும் வந்து மெட்ரோ, ஆமா மெட்ரோ ஸ்டேஷன் கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த இடத்தோட வேல்யூ பயங்கரமா எங்கேயோ போயிடும். அதனால வந்து திருவனந்தபுரம் அதுதான் பயங்கரம் ஹவுஸ். அதே மாதிரி ஆல்ரெடி நம்மளுக்கு லோக்கல் ட்ரெயின் இருக்கு. உங்களுக்கு நம்ம ஆவடியை விட்டீங்கன்னா அடுத்த ஃபாஸ்ட் வந்து திருவனந்தபுரம் நிக்கும். இதை விட்டா நேர திருவள்ளூர் தான். சூப்பர் சூப்பர். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் திருவனந்தபுரம் சொன்னாலே, அதுவும் ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்துல சொன்னாலே ஆல்மோஸ்ட் கிளையண்ட்டுக்கு ஃபுல்லாவே தெரிஞ்சிடும். எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி லொகேஷன்ல எப்படினா பட்ஜெட் எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா 3100 ரூபாய் செல்லிங் பண்றோம். சரி, 3100 ரூபாய். அதுல என்னன்னா ஃபிளாட்டா ஒரு 100 ரூபீஸ் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி 2999 கொடுத்தோம். 2999 3000னா எப்பவுமே சொல்ல மாட்டாரு. ஆமா, 2999 மக்களுக்கு வந்து கம்மியாவே இருக்கணும். அது வந்து ரேட் வந்து கம்மியா கொடுக்கணும் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா போன தடவை நம்ம பூந்தமல்லி போட்டதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும். ஆமா, கம்மியா தான் கொடுத்துருக்கோம். சரௌண்டிங்ல எல்லாருமே வந்து லேஅவுட் போடுறாங்க, அங்க கொடுக்கறதுல இருந்து நம்ம கம்மியா கொடுக்குறோம் அப்படின்றத தான் வந்து சொல்றாரு. இங்கேயுமே அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்கு 3000 ரூபாய் அப்படின்றது பாத்தீங்கன்னா கம்மி தான். ஏன்னா சரௌண்டிங்ல இமீடியட்டா வீடு கண்டிப்பா பயம் இல்லாம நம்ம இருக்கலாம். இப்ப நிறைய பேர் நம்ம யோசிப்போம், நம்ம வீடு எடுக்கிறோம்னா எப்படி இருக்கும், எப்படி பண்றது, இமீடியட்டா வீடு எடுக்கிறோம்னா பயம் இல்லாம இருக்கணுமே, சேஃப்டியா இருக்கணும். ஒரு ஃபேமிலி தனியா வந்து இருக்கறனால இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. பாருங்க நம்ம பேக்ரவுண்ட்ல இந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஆமா, இது இன்னும் எவ்வளவு நாள்ல முடிச்சிருவாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 months முடிஞ்சிரும். அடுத்தல அந்த பிளாட் நம்பர் 2A ல பண்றாங்க. நம்ம பண்ற சைடு ஜெனரலாவே இருக்கும். தாராளமா ஏஆர் என்டர்பிரைசஸ் நம்பி வரலாம். வந்துட்டு தாராளமா நம்ம வந்து நல்ல ஒரு ஆஃபரும் பண்ணி கொடுக்குறோம். சைட் ஒன்று அளவே நம்ம கொடுக்குறோம். என்னன்னா நம்ம பாக்குறீங்களா, நம்ம மன்னிவாக்க சைட்டும் இதே மாதிரி தான் லொக்காலிட்டியில இருக்கும். அதெல்லாம் முடிச்சு அதான் திருவனந்தபுரம் கிரேஸ் பார்க் ஸ்கூல் பக்கத்துல போட்டதும் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பூந்தமல்லியில பண்ணிட்டு இருக்கிறதும் ஆல்மோஸ்ட் அது முடிஞ்ச ஒரு 8 பிளாட் தான் அவைலபிள். தெரியல உங்களுக்கு? அது முடிஞ்சிருச்சு. அதுவும் ஆல்மோஸ்ட் தான். அதுவும் இந்த மாதிரி தான் லொக்கேட்ல இருக்கும். நம்ம எடுக்கிற சைட் எல்லாமே இப்படி தான் இருக்கும். அடுத்தல ஒரு 5 ஏக்கர் சைட் 5 ஏக்கர் 19% பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபெக்ட்டா நல்லா, அதாவது ஃபர்ஸ்ட் நான் ஒரு பையர், சரிண்ணா, அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொமோட்டர். ஸோ நான் என்ன நினைப்பேன், ஒரு இடம் வாங்கினா ஒரு நல்ல இடத்துல இருக்கும், ஃபுல்லா வீடு இருக்கணும், எல்லாமே பக்கத்துல இருக்கணும் தான் நினைப்பேன். அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன். சூப்பர், சரிங்களா? ஓகே. ஸோ அதனால நம்பி ஏஆர் என்டர்பிரைசஸ் வந்து பிளாட் வாங்கலாம் தாராளமா. அப்ரூவ்டு அந்த மாதிரி அப்புறம் டைரக்ட் சிஎம்டி அப்ரூவ்டு தான். 30 ஃபீட் ரோடு போட்டிருக்கோம், டைரக்ட் சிஎம்டி அப்ரூவ்டு தான். தாராளமா வந்து இன்னொன்னு என்ன, கம்மியான பிளாட் தான் இருக்கு. அதாவது திருவனந்தபுரம் ஸ்டேஷன் பக்கத்துல எனக்கு இடம் வேணும்னா
கண்டிப்பா வந்து டிலே பண்ணாம அந்த சைட்டு வாங்க, சீக்கிரம் வரலாம். கண்டிப்பா. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 12 பிளாட்ல 4 முடிஞ்சிருச்சு. 4 முடிஞ்சிருச்சு, 8 பிளாட் தான் இருக்கு. மினிமம் சைஸ் வந்து 890 தான் மினிமம் சைஸ். சூப்பர். ஏன்னா 890 இப்ப மினிமமா அந்த அளவுக்கு வந்தா ஒரு வீடு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா கட்ட முடியும், நல்லா ஒரு அமைப்பா கட்ட முடியும். நல்ல வீடுகளுக்கு மத்தியில ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது நீங்க வந்து அதே மாதிரி நிறைய மக்கள் மனநிலை என்னன்னா ஒரு 800-900 ஸ்கொயர் ஃபீட் போட்டா 20 அடி ஃப்ரண்டேஜ் போடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. 30 அடி ரோடு ஃப்ரண்டேஜ் 25 அடி, அந்த மினிமம் 25 அடி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு ரோடும் சூப்பரா இருக்கும், பிளாட்டோட சைடு தாராளமா கட்டலாம். 30 அடி ரோடு வெறும் 12 பிளாட் யாராவது 30 அடி ரோடு கொடுப்பாங்கன்னா நான் உங்களுக்கு பிளாட்டே ஃப்ரீயா தந்துடுறேன். சுத்தி காம்பவுண்ட் கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சின்ன ஒரு எக்ஸ்டெண்ட் கிடைச்சிருக்கு. சூப்பர். அதனால தாராளமா நம்பி வரலாம், வந்து பார்த்துட்டு ஓகேண்ணா பிடிச்சிங்கன்னா ஓகே ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கு. ஆல்ரெடி நம்ம லோன்லாம் போயிருக்கு, வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மேல என்ன அவ்வளவு இது டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலா இது ஒரு ப்ராப்பரான டெவலப்டு ஏரியால இருக்கு. இதுக்கு அப்புறம் இதை விட்டீங்கன்னா இங்க வந்து இடமே கிடையாது. லே அவுட் போடுற மாதிரி ஃபுல்லா டெவலப்டு ஏரியால ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு பூர்வீக சொத்து. ஒருத்தரோட பூர்வீக சொத்தை தான் நம்ம வாங்கி லே அவுட் போட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால டாக்குமெண்ட் வைஸ் கிளியரா இருக்கு. சூப்பர். நல்ல ரேட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன சொல்லணுமோ எல்லாமே நம்ம வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு. ரேட்டுமே இதோ கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஜெட் ஒரு பிளாட் அப்படின்னோம்னா என்ன ரேட்டுனா வரும்? என்னன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு 24 லட்ச ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. 4 லட்சம் அதுக்குள்ளதாங்க ஒரு அழகா வந்து ஒரு 24 லட்சம் 25 லட்சத்துக்குள்ள ஒரு இடத்த வந்து வாங்கி டெவலப்டு ஏரியால சிஎம்டிஏல உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, மெட்ரோ இருக்கு, எல்லாமே இருக்கு, டைடல் பார்க் எல்லாமே வந்துருச்சு. அவுட்டர் ரிங் ரோடு முக்கியமான விஷயம் அதுதான். அவுட்டர் ரிங் சிட்டிக்குள்ள எங்க போகணும் நீங்க நம்ம ஏன் அவுட்டர் ரிங் ரோட கனெக்ட் பண்ணோம்? அதுதான் இந்த அவுட்டர் ரிங் ரோடு போடுறாங்களே புதுசா வந்து பாத்தீங்கன்னா போடுறாங்களே. ஆமா, நிறைய கனெக்டிவிட்டி பத்தி நிறைய இருக்கு. அது திருவனந்தபுரம் வேற மாதிரி ஹப் ஆகுது. பயங்கரமா டெவலப் பண்ணிட்டு வராங்க. இண்டஸ்ட்ரியாவும் நிறைய எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. ஐடி பார்க்கும் ஒரு செக்டார் வந்துட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி நிறைய கொண்டு வருவாங்க. அதுதான் இப்போ இந்த நம்ம பட்டாபிராம் திருவனந்தபுரம் சரௌண்டிங்லாம் வந்து மார்க்கெட் நல்லா இருக்கு. சோ நல்ல இடம் போட்டா கண்டிப்பா மக்கள் விரும்பி வந்து வாங்குவாங்க. சூப்பர். அருமையான சைட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் ஏஆர் என்டர்பிரைசஸ் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன் மேலே இருக்கு. சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வாங்க. வெறும் 8 பிளாட் மட்டும். கண்டிப்பா வெறும் 8 பிளாட் தான். ஆமா, அதனால வந்து உடனே வந்து பார்த்துட்டு பிளாட்டை புக் பண்ணிட்டு வீடு கட்டுற வேலையை பாருங்க. இவங்கள மாதிரியே இந்த சைட்ல இப்போ 3 வீடு கட்டிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரியே நீங்களும் வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா இம்மீடியட்டா சைட் வந்து விசிட் பண்ணுங்க. ஆனா ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இதே மாதிரி சைட் வந்து நிறைய கொடுங்க. கண்டிப்பா அடுத்த இந்த மாதிரி ஒரு சைட் வருது. சூப்பர்ண்ணா. இன்னும் அடுத்த சைட்ல வந்து நம்ம வந்து மீட் பண்ணுவோம். கண்டிப்பா மீட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.